திருச்செந்தூரில் இருந்து புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் தினம்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, நாகர்கோவில், சென்னை போன்ற வெளி மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தின் தரைத்தளம் ஆங்காங்கே சேதமடைந்து காணப்பட்டது. இதனால் பேருந்து நிலையத்தின் தரைதளத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தின் தரைத்தளம் சீரமைக்கும் பணிகள் இன்று தொடங்கியது. இந்த பணிகளை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து திருச்செந்தூரில் ஏரல் வழியாக சாத்தான்குளத்திற்கு அரசு டவுன் பஸ் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இன்று திருச்செந்தூரில் இருந்து புன்னக்காயில், ஏரல், நாலுமாவடி வழியாக சாத்தான்குளத்திற்கு புதிய அரசு பேருந்து வழித்தடத்தினை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பச்சை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். தலைவர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது ஆரம்பித்து வைத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். துணைத் தலைவர் செங்குல் ஏபி ரமேஷ் அவர்களும் அதுபோல நம்முடைய கோட்டாட்சியர்